ஹாய்! ஒரு வழியா ஊருக்கு போகிறோன்னு சொல்லி 2 மணிலேருந்து வெயிட் பண்ணி 5 மணிக்கு கிளம்பியிருக்கோம். பார்த்தா போகிற வழியிலையும் வேலை இருக்குன்னு சொல்லி பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒர்க்கஹாலிக் ஹஸ்பண்ட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தா போகிற வழியில் செம்ம மழை. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் மொத்த குடும்பமும் ஆல்ரெடி ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நான் இங்கே ஜாலியாக சிக்கன் சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இவனை கூட்டிகிட்டு போக தான் இன்னும் லேட் ஆச்சு. ஒரு வழியாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாரெல்லாம் ஏலகிரி மலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வியூ பாயிண்டில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. ஹோல் ஃபேமிலி நமக்காக வெயிட்டிங். யாரெல்லாம் எங்களை மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் போய் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். வந்ததே லேட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. நாங்கள் எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் இந்த ரெசார்ட்டில் தான் தங்குவோம். அண்ட் என் வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். டின்னருக்கு சப்பாத்தி சிக்கன் குழம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கேங் ஒன்று கூடிட்டோம். சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும்னு சொல்லி கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். பல தடவை இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் முறையாக இப்போ தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு தெரிஞ்சு போய் உடனே தபக்கடின்னு குதிச்சாச்சு. குதிச்சதோட விளைவு தான் இந்த தொண்டை. ஃபேமிலியாக எல்லோரும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு குளோரின் வாட்டருன்றதுனால திரும்ப எல்லோரும் குளித்து ரெடியாக போயிட்டோம். ரெடி ஆகிட்டு ரெசார்ட் பக்கத்துலேயே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் என் பையன் ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்டு நானே தான் ஏறி போவேன்னு சொல்லி ஏறி போயிட்டு இருந்தாரு. கோயில் போனவுடனே எங்கள் வீட்டு பக்திமானை பாருங்கள். இவருக்காக தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்திருக்கோம். எங்கள் தாத்தாவோட 80th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தாத்தா. தாத்தா கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெசார்ட்டுக்கு திரும்ப வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான். என் பையன் சாப்பிட்ற அழகா பாருங்கள். இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம். இங்கே இருக்க பெருமாள் அப்படியே திருப்பதியில் இருக்க பெருமாள் மாதிரி இருக்காரு அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்த்டே செலிப்ரேஷனாக நல்லா ஜாலியாக போகும்னு நினச்சி வந்த எங்களை கோயிலாக கூட்டிகிட்டு போய் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லா கோயிலுமே ரஷ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ சாமியை நல்லா நிம்மதியாக பார்த்த மாதிரி இருந்தது. எத்தனை பேர் சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குட்டி பையனும் இந்த செடியை வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தான். கோயில் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு லன்ச் சாப்பிட. எனக்கெலாம் டெய்லி நான்வெஜ் போட்டால் கூட ஹாப்பியாக சாப்பிடுவேன். செலிப்ரேஷன் மோடில் விட்டுருவோமா, தரமான நான்வெஜ் ஸ்பெஷல். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு. குட்டீஸ்க்கெலாம் பார்க் போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நேச்சர் பார்க் தான் போயிருந்தோம். போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணி தான் போனோம். ஆனால் நாங்கள் போன நேரமோ என்னமோ போட்டிங்க்கு செம்ம ரஷ் இருந்தது. 1 hour மேலே ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வந்ததுக்கு கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடலான்னு சொல்லி எல்லோரும் விளையாடிட்டு இருந்தோம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, வரவும் வராது, அது வேறு விஷயம். அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். 901 அடித்தா கேஷ் ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்களால் முடியல. சரின்னு அடுத்தடுத்த கேம்ஸ்லாம் விளையாட வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் கேம் தான் போயிருந்தாங்க. இதுக்கு நல்லா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கன்னே ரொம்ப வெயிட்டாக இருந்ததான். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் நல்லா எய்ம் பண்ணியிருந்தாங்க. நான் போனதுக்கு இந்த கேப்லாம் தான் வாங்கியிருந்தேன். ரெசார்ட்லேயே எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி கிளாசிக்காக நல்லா இருந்தது. அதனால் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ரொம்ப குவிக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து கீழே போன உடனே வேறு பிளான் இருந்தது. அடுத்தடுத்து என்ன பண்ணோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய அப்கமிங் வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹரிப்ரியா vlogs. தேங்க்யூ. பாய்.